உங்கள்கிட்ட மாமா இந்த கீழே பாருங்க, அவர் தான் கடுப்பாக இருப்பார். இல்லாத எல்லாம் பண்ணாங்க. இந்த பக்கம் வந்துருங்க, முடிச்சா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் தலைவா முன்னாடி ஒரு சொம்பு போங்க, முன்னாடி ஒரு சொம்பு.
प्रीत्यर्थे सुजनं तदेव दाराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव गौरीपदेन कुटिकं स्मरामि पुष्पाक्षरैः अभ्यर्च्याः दत्तदा गुणत्रय संरक्ष्य कवचेनावगुण्या जयमुद्रयावलीकृत्य स्वात्मानं पूजोपकरणद्रव्याणि गणपति ब्रह्मं च सर्वमन्त्रेण सम्प्रोक्ष्य महात्राय नमः महामण्डाय नमः धर्माय नमः श्रवस्तमं जयधराजं ब्रह्मणां ब्रह्मस्पदान् श्रीमन्नोदिभिस्तीर्षादन अस्मिन् हरिद्राम्बे सुखं महानपतिं ध्यायामि महानपतिम् आवाहयामि आवाहनादि पासां समुद्रां प्रदर्श्य पाद्यागमनार्घ्यान् दत्त्वा स्नानाद्युपचाराणि विधायामि पुष्पैः सम्पूजयामि ओम हां सुमुखाय नमः ओम हां एकदन्ताय नमः ओम हां कपिलाय नमः ओम हां उदकर्णकाय नमः ओम हां लम्बोदराय नमः ओम हां विकटाय नमः ओम हां विघ्नराजाय नमः ओम हां विनायकाय नमः ओम हां धूमकेतवे नमः ओम हां गणाध्यक्षाय नमः ओम हां बालचन्द्राय नमः ओम हां गजाननाय नमः ओम हां वक्रतुण्डाय नमः वसंतऋतौ वृषभमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभऋतौ वासरात् ममोपात्ते समस्ते दुर्गक्षयद्वारा परमेश्वर प्रीत्यर्थमाजनिष्ठानः यजमानस्य महासंविधानस्य आरोग्यदृढगात्रदासिद्धर्थं जातकवसादे गोचारवेद्या च जन्मनक्षत्रे निर्मलासुरसादे रामनक्षत्रे रामराजुर्गादे शत्रुग्रहवसादे ये गृहाः स्वस्थानेषु स्थिताः करिष्यमाणे सूचिते भाविते आगामि वर्तमाने दुष्टारिष्टपरिहारद्वारा सततं शुभये प्रदानविजातमेन गौरी मायूरनाथपरमेश्वरस्य परिपूर्ण अनुग्रहप्रसादेन लोकक्षेमार्थं सर्वजनक्षेमार्थं काले काले सुवृष्टिप्राप्त्यर्थं वापी नदीकूपतटाकादिषु सम्पूर्णदा जलसमृद्ध्यर्थं विशेषतः अस्य परमेश्वरप्रियार्थम् इदं हिरण्यं सरक्षाकं सुधामूलं स्नानागोत्रेभ्यः सुधाचार्येभ्यः तेभ्यः सम्प्रदते எல்லாம் வல்ல ஞானமே படிவாகிய ஞான ராஜ பெருமானை திருவடியணைக்கும் திருக்கைலாய பன்மை திருவாடு ஆதீனம் சொந்தமான ஐரோநாத சுவாமி தேவஸ்தானம் இந்த வைகாசி விசாக திருவிழாவில் 7ஆம் திருநாள் என்ற திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. துலாவுற்றத்திலே 10 நாட்களும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் இந்த வைகாசி விசாகத்தில் நாம் எல்லாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. கார்த்திகேயன், முருகன், சரவணன், குகன், இப்படி பல பெயர்களில் நாம் வணங்கி வழிபட்டு வருகிறோம். இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாத நாமெல்லாம் எத்தனையோ பிறப்புகள் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ நம்ம மனித பிறவி எடுத்து விட்டோம், அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ்ந்தோம்னு தெரியாது. மாணிக்கவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து வைக்கிறார். எத்தனையோ பிறகு புல்லாகி பூடாய் குருவாய் மரமாகி பல்வருமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிழங்களாய் இப்படி எல்லா பிறப்பும் உயிர்கள் பல்வேறு பிறப்புகளை எடுக்கின்றன. ஒரு காலத்தில் பிறப்பு இல்லாத நிலையில் நம்ம ஆணவ மலத்தில் அழிந்து வரணும். எல்லா உயிர்களும் ஆணவ மலத்தில் தான் இருக்கிறது. அது பிரிக்க முடியாது. உயிரும் ஆணவ மலம் ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆணவ மலத்தை நம்ம அதோடைய பவரை அடக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம இறை வழிபாடு செய்யணும். ஆணவம் நமக்கு தலை தூக்கும். இப்படி சூரபத்மன் கடுமையான தவம் செய்தான். இது அவருக்கு சும்மா சாதாரண வரம் கொடுக்கவில்லை. அதனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமானை பார்த்து வரம் பெற்றான். இப்படி வரம் பெற்ற அவனுக்கு ஒரு ஆணவம் வந்து விட்டது. 1008 அண்டங்களை 108க்கும் ஆள வேண்டும் என்ற ஒரு ஆணவம் அவனுக்கு ஒரு வீரம் வந்து விட்டது. வீரம் வந்தால் எல்லாத்தையும் அடக்கி ஆளலாம். கல்வியில் படித்தவனாலும் சரி, செல்வத்தை வாழ்ந்தாலும் சரி, வீரனை எல்லாத்தையும் அடக்கி ஆளலாம். இப்படிப்பட்ட வரத்தை பெற்றவன்
உனக்கு ஆணவம் தலைத்துட்டு எல்லாத்தையும் தேவர்கள்லாம் இல்லை கொடுமைப்படுத்தினான். அதனுடைய வரலாறையெல்லாம் நம்ம திருச்செந்தூரில் பார்க்குறோம். அந்த 6 நாள் சஷ்டி விரதம் மக்கள்லாம் இன்றைக்கி விரதம் இருக்கிறார்கள். அந்த திருச்செந்தூர் அந்த விழாவில் சிறப்பாக 2 காலங்காலமாக நடைபெற்ற சூரனுடைய பதம் நம்ம எல்லாம் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா மனிதனும் மட்டுமே எல்லா உயிர்களுக்கும் இந்த ஆணவம் தான் இருக்குது. இந்த மலங்கள் 3: ஆணவம், கண்மம், மாய். இந்த ஆணவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். படிப்பினாலையும் சரி, செல்வத்தினாலையும் சரி, வீரத்தினாலும் சரி, இந்த ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்தால் மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி கீழே தள்ளப்பட்டு விடும். மனித பிறவி இருந்தாலும் அடுத்த பிறகு மனித பிறவி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கீழான பிறகு போனாலும் போகலாம். ஆடு மாடு கோழி இதெல்லாம் இந்த பிறகு தள்ளப்பட்டு விடும். எதுவும் நம்முடைய விலைக்கு ஏற்றபடி இறைவன் அந்த உடம்பை கொடுக்கிறார். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனதை நம்மளாம் பார்க்கிறோம். மண், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளவு இருந்தாலும் பார்க்க இன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. மழை பெய்ஞ்சாலும் அதிகமாக பெஞ்சாலும் தாங்க முடியும். வெயில் பாருங்க அதிகமாக அடிக்காமல் தாங்க முடியுதா? இதோ மேலே தான் வெயில் சூரியன் ஒளி வீசுகிறா. அது கீழே கரையில் பட்டோன்னா அது சூடு தாங்க முடியும். எல்லாமே நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறாங்க. நாட்டும் நீர், நெருப்பு, பூகம்பம். மண்ணீர் இருந்தால் நம்ம வீடு கட்டியிருக்கோம், பூகம்பம் ஏற்பட்டால் எல்லாமே போயிடுச்சு. தண்ணீர் வந்தால் அதிகமாக இருந்தால் தாங்க முடியல. மழை பெஞ்சால் அதிகமாக தாங்க முடியல. வானத்தில் மேலே மழை பெஞ்சாலும் வெளியில் போகலான்னு பார்த்தா அங்கே இடி விழுகுது, அதுலேயும் இறந்து போய்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஆபத்துக்கள் நமக்கு நெருங்கி கொண்டு தான் இருக்கிறது. திருநாவுக்கரசர் அல்லலாக 5 ஆட்டினும் வல்லவாறு சிவாயனமா என்று நல்ல மேறிய நாதன் நடிகளை வெல்ல வந்த விதைப்பகை வினைப்பகை விடுமே என்று. வினைப்பகை நம்மெல்லாம் தாக்கம். நம்ம என்னென்ன வினை செஞ்சோம்னு நமக்கு தெரியாது. பாவம் செய்யலாம், புண்ணியம் செய்யலாம். பாவத்தையும் வர நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம், புண்ணியத்தையும் வர நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்கிறோம். நம்மளாம் புண்ணியம் செய்தால் தான் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமும் வாழ முடியும். அதனால் நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்கள் செய்ய வேண்டும். நம்ம திருக்கோயிலுக்கு சென்று இந்த விளக்கு போடலாம். விளக்கு போடுறதே பெரிய புண்ணியம். விளக்கிட்டார் வேறு சொல்லி வெங்கேறி ஞானமாக அந்த பெருமை ஞானத்தையும் கொடுப்பார், நமக்கு அருளையும் கொடுப்பார், பொருளையும் கொடுப்பார். இந்த மனித உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு செல்வம் தேவைப்படுகிறது. செல்வமும் அது நிலையில்லாதது தான். எல்லாமே நிலையில்லாதான். இந்த உலகமே நிலையில்லாதான். நம்ம நிலையிலே என்று மயங்கி கிடைக்கிறோம். இந்த உடம்பு ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து உயிர் பிரிந்து போயிட்டுன்னா அந்த உடம்பு எதுவும் பயன்படாது. இதெல்லாம் பார்க்குறோம். குற்றாலத்தில் பாருங்கள், பெருவெல்லாம் திடீரென்று பெருவெல்லாம் விட்டு தாங்க முடியல, இறந்து போய்விடாது. இதுமாரி தான் நம்மளால் தான் அந்த 5 பூதங்களாலே நம்ம தாக்கம் ஏற்படுகிறது. இதிலிருந்து நாம் இந்த விடுபட வேண்டுமானால் இறைவனுடைய நம்ம திருவடி சேர வேண்டும். அவனை சதாகாலமும் உயிர் வெளியில் போயிடுற அவ்வளோதான். உயிர் அந்த உடம்புக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. இதுபோல தான் இந்த உடம்பில் நம்ம உயிர் இழைத்திருக்க செய்த பாதுகாக்க வேண்டும். திருமூலர் அருமையாக சொல்கிறார். உடம்பாரலையும் உயிரார் அழிவர் இடம்பட மெஞ்ஞானம் சேர மாட்டான். உடம்பை வளர்த்து உபாயம் அடைந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பை நமக்கு ஆரோக்கியமாகணும். ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த உடம்பு நம்ம நீண்ட நாள் வாழ முடியும். இந்த காலத்தில் பாருங்கள், மதுவை, கஞ்சா, புகை எல்லாம் கூட மனிதன் உடம்பை தானே கெடுத்துக் கொள்கிறான். சீக்கிரமாக அவன் உயிர் விட்டு இந்த உடம்பை விட்டு பிரிந்து விடுகிறது. அதையால் நம்ம நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கல்யாணத்தில் இருந்த அனைவருக்கும் அந்த மனிதர்கான சம்பந்த சுப்பிரமணிய அருள் அவர்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சுவாத்த சிற்றம்பலம். சிவகோத்ரோத்பவாய சதாசிவ சர்மணோ நத்ரே ஈஸ்வர சர்மண பௌத்ராய ஸ்ரீ மாயூரநாத சர்மண புத்ராய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சர்மணே வராய ஓம் காசிவகோத்ரோத்பவா ஜனா ஓம் சிவகோத்ரோத்பவாய சதாசிவ சர்மணோ நத்ரே ஈஸ்வர சர்மண பௌத்ராய ஸ்ரீ மாயூரநாத சர்மண புத்ராய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சர்மணே வராய ஓம் காஷ்யபகோத்ரோத்பவா ஜனார்தன சர்மணோ நத்ரே தேவசேனாடாம்னி இமாம் கன்யா ஓம் சிவகோத்ரோத்பவாய
Thank you.
Thank you.
भोद्रत्वयुक्तायदा तत्त्वं न पुरुषत्वमेति गणनाते पुंस्त्वात् विशुद्धे मनाते भोद्रत्व प्रथम प्रवृत्ति विषय पूर्वेर्गतस्य கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமபுரத்தை உகந்தனையே பெற்றும் உகந்ததையே ஆளும் மன்னவர்க்கும் ஆண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேங்கான் அம்மானா கண்கள் மூன்று உடையதோ கரும்பே அனகனே குமரவினாய ஜனக அம்பலத்து அமரசேகரனே நுகருமா அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவுடைவே விண்ணவர்கள் தொடர்ந்தார் விடங்கப் உததியனைய நரகஜனன மதனிடுவாயே செவிடு அறிவும் நிறைவும் வரவே அருளதருளியனையும் மனதொரு அடிமை கொடவே சமர முகவினர் கலதே அலரணிய கதலை கலர அயிலை விடுவோனே வமர அலையிலே துயிலும் பிடிகள் நவீனம் அருளோனே இடரு கரிய குமர பழனி இரவும் அமர குருமாரே அருள அருளியன அடிமை என்னும் நாமங்கள் முன்பு அலோக ஜனகாத்மனாத்தி லோகக்ஷேமாபிவிருத்தி லோக கல்யாணாபிவிருத்தி கோயாத்தி பவந்தோ மகாந்தோ நிகழ்ந்தோ அண்ணா மொத்தம் எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஊர் அம்மா